ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் தை மாதத்தின் முதல் நாள் நடக்கக்கூடிய கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த வரலாறு. இந்த வரலாறு மதுரை என்பதில் நடந்தது. இந்த வரலாறு என்ன, இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருளுக்கு விதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான். இந்த 12 மாதங்களும் 12 விதமான திருவிழாக்கள் உண்டு. இந்த 12 விதமான திருவிழாக்களுக்கும் 12 விதமான வரலாறுகள் உண்டு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு சுவாமி கல்யாணுக்கு கரும்பு கொடுக்க போறாரு. இது ஒவ்வொரு மாதமும் தைப்பொங்கல் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு நடக்கும். தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் வழக்கம் போல கோவில் திறந்து சுவாமி தரிசனம்லாம் முடிஞ்சிடும், பொங்கல் விசேஷங்கள்லாம் முடிஞ்சிடும். அன்னைக்கு சாயங்காலம் சுவாமி யானைக்கல்ல இருக்கக்கூடிய யானை சிலைக்கு சுவாமி கரும்பு கொடுப்பார். இது ஒரு வரலாறு. இது எப்படி நடந்தது, இந்த வரலாற்றுடைய நாயகன் யாருன்னு பார்க்கலாம். இந்த வரலாறு நிகழ்ந்தது மதுரையில். இந்த வரலாற்றுடைய நாயகன் யாருன்னு சுவாமி சுந்தரானந்த சித்தர். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி சுந்தர் துர்கியம்மனுக்கு கீழே ஒரு சிலையாக இருப்பார். சுவாமி அஜானுபாகோ உட்காந்துருப்பார். 2 கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் உட்காந்துருப்பார். அந்த சுந்தரானந்த சித்தர் தான் இந்த வரலாற்றுடைய நாயகன். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையம்பதி வீதிகளில் சுவாமி சித்தராக திரிகிறார். கந்தல் ஆடைகளுடைய கையில் ஒரு கமண்டலம், கைத்தடி, ஜடாமுடி, விபூதியெல்லாம் பூசிட்டு திரிகிறாரு. திரியும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நூல் இருக்குது, குணப்பாரு, நிறைய மனநிலைகளை சரி பண்ணுறாரு. போக ரசவாதிகார் இரும்பெல்லாம் தன்னுடைய ரசம் செய்கிறாரு. பல சித்து விளையாட்டுகளை செய்கிறார். சித்து விளையாட்டுகளே மகாராஜா போகுது. மகாராஜா அரசவையில் வச்சுட்டு அவர் யார், அவர் பக்கம் தகவல்கள் கொடுங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு சித்தர் ஊருக்குள்ள இருக்காரு, அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ அவரை கூட்டிட்டு வாங்கன்னு மகாராஜா சொல்றாரு. இந்த மகாராஜா அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்போது சேவகர்கள் சுவாமியை கூப்பிடுறாரு. சுவாமி சொல்றாரு, நான் வரமாட்டேன், உங்க மகாராஜாவை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மகாராஜா வரார். மகாராஜா வரும்போது சுவாமி இதே மாதிரி வீதிகளை திரிஞ்சிட்டு இருக்காரு. திரிஞ்சிட்டு இருக்கும்போது மகாராஜா சுவாமிகள் கிட்ட சொல்லுவார், நீங்கள் பெரிய சித்தர்னு சொல்கிறாங்க, நோயெல்லாம் குணப்படுத்துவீங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கல் யானையை பக்கத்தில் இருந்த யானையை காமிச்சு இந்த கல் யானையை கரும்பு சாப்பிட வைங்க, நான் நம்புகிறேன்னு சொல்கிறார். உடனே சித்தர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா கையிலேருந்து கரும்பை வாங்கி அந்த யானைக்கிட்ட நீட்டி கண்ணை மட்டும் சிமிட்டுறாரு. அந்த யானை உயிர் பெற்று எழுந்து அந்த கரும்பை சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டு திரும்ப கல்லாவே மாறி போயிடும். இந்த நிகழ்வை பார்த்த உடனே மகாராஜா உண்மைச்சு போயிட்டு, நீங்கள் சித்தர் தான், நான் தெரியாமல் உங்களை சோதிச்சு பார்த்துறேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சுந்தரானந்த சித்தர் காலையில் விழுந்துறாரு. சுந்தரானந்த சித்தர் அப்படியே கலகலன்னு சிரிச்சுட்டு அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சுவாமி சன்னதியில் போய் சுவாமியோட 2 கலந்துடுறாரு. இந்த நிகழ்வு நடந்தது மதுரையில். இந்த நிகழ்வு 64 திருவிழாவில் இதுவும் ஒன்று. இந்த நிகழ்வு வருஷம் நடக்கும். பொங்கல் அன்னைக்கு சுவாமி அம்பாளும் கோயிலேருந்து அப்படியே கிளம்பி வருவாங்க. கிளம்பி நம்ம யானைக்கில் இருக்கக்கூடிய கல் யானைக்கு கரும்பு கொடுத்த வரலாறுன்னு சொல்லிட்டு இந்த லீலை நிகழ்த்திட்டு திரும்ப சுவாமியும் அம்பாளும் சித்தர் சன்னிதானம், சுவாமி கோயிலுக்குள்ள சித்தர் சன்னிதானத்தில் இருப்பாங்க. சித்தர் அன்னைக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னு வழிபடும் போது மனம் சம்பந்தமான பிரச்சனை சரி பண்ணக்கூடிய வழி அவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. அதுவும் சுந்தரானந்த சித்தர் கேட்கவே வேண்டாம். அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போய் அவர் முன்னாடி நின்று 2 சொட்டு கண்ணீர் விட்டு, ஐயா என் கஷ்டமெல்லாம் தீர்த்துக்கூடியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடித்தமான மல்லிகை மலரை மட்டும் வச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைப்பார். ஏன்னா என்னுடைய குருநாதர் ஸ்ரீ சுந்தரானந்த சித்தர் தான். என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அதனால தான் நான் பகிரங்கமாக நான் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீ சுந்தரானந்த சித்தரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். வான்மிகையில் வளாதை பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு சேர்க்க குறைவிலாவீர்கள் வாழ்க. 4 அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வநிதி விலங்கு உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வநிதி விலங்கு உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வநிதி விலங்கு உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.